தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தம்முடைய வருகையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து நாம் பார்ப்போம். சீஷர்கள் இயேசுவோடு கூட ஒலிவ மலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதாவது 2 காரியத்தை அவங்க கேட்குறார்கள். ஒன்று, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? இரண்டாவதாக, உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்னவென்று இயேசுவை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள். அப்படியானால் 2 விதமான காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இடைபடுகிறார். முதலாவதாக நம்ம கவனிக்கலாம், அதாவது வருகைக்கான அடையாளம். அதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, இரகசிய வருகைக்கான அடையாளம். இரண்டாவதாக வெளியரங்கமான வருகைக்கான அடையாளம் என்று 2ஆக பிரிக்கலாம். அப்பொழுது அப்படியானால் 3 காரியத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒன்று, இரகசிய வருகைக்கான அடையாளம். 2வது, வெளியரங்கமான வருகைக்கான அடையாளம். 3ஆவதாக, உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை பற்றி நாம் இதில் பார்க்க போகிறோம். அதில் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24லும் சரி, மார்க்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்திலும் எல்லாம் ஒரே சம்பவத்தை தான் சொல்லியிருப்பார். இதில் மத்தேயு 24ல் விடப்பட்டதை சில காரியத்தை மார்க்கு சொல்லியிருப்பார், மார்க்கு விட்டதை லூக்கா சொல்லியிருப்பார். ஆகவே தான் அந்த 3 அதிகாரங்களும் ஒரே விதமான சம்பவங்களை தான் எடுத்து சொல்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிறது மத்தேயு 24ஆம் அதிகாரம் என்பதை புரிந்து கொண்டு நாம் கவனிப்போம். முதலாவதாக, இரகசிய வருகைக்கான அடையாளத்தை பற்றி நாம் பார்க்கலாம். சீஷர்கள் கேட்டாங்களே அவங்களுடைய வருகைக்கான அடையாளம். அதில் முதலாவதாக இரகசிய வருகைக்கான அடையாளத்தை நாம் பார்ப்போம். அதில் முதலாவதாக கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், அதாவது பருவநிலை மாற்றம், பூமி வெப்பமயமாகுதல் காரணமாக நடக்கும் அழிவை பற்றி இயேசு அங்கே சொல்லுகிறார். ஒன்று, நோவா காலத்து மழை. 2வது, லோத்து காலத்தில் ஏற்பட்ட அக்கினி, அதாவது சூரிய வெப்ப தாக்கம், சோலார் சுனாமி என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, வரலாறு காணாத மழையை பார்க்கிறோம், வரலாறு காணாத வெப்பத்தை பார்க்குறோம். பூமியினுடைய சூரிய வெப்பத்தின் தாக்கத்தை நம்ம இந்த நாட்களில் கவனிக்கிறோம். அதை தான் இயேசு சொல்றார், நோவா காலத்தில் ஏற்பட்ட மழை போல நடக்கும், லோத்து காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் இந்த காலம் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இதில் லானினோ எல்னினோவால் பூமியில் பல மாற்றம் நடக்கும் என்று அறிவியல் சொன்னாலும் இயேசு இது கடைசி காலத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலத்தில் நடக்கிற சம்பவமாக இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து டிவி, கம்ப்யூட்டர், செல்ஃபோன் போன்றவற்றின் மூலமாக, அதாவது அறிவியல் வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறதும் கேட்கிறதுமாக இருக்கும் நாளை பற்றி தான் சொல்லியிருக்கிறார். அந்த நாள் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இன்றைக்கு நம்ம பார்க்குற பல இடங்களில் அங்கு மழை பெஞ்சிருக்கிறது. அதனால் வரலாறு காணாத மழை பெய்ததுனால மக்கள் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீடுகளை இழந்திருக்கிறார்கள், மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது இந்த காலகட்டத்தில் தான். இதுக்கு முன்பதாக லானினோ எல்னினோ வந்தாலும் அதை நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருப்பதில்லை. ஆனால் இந்த காலங்களில் அப்படி அல்ல. ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க. இப்படி 3 விதமான அலர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் 300 காலகட்டங்களில் இப்படிப்பட்டவைகள் அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கடைசி காலம் முழு உலகத்துக்கும் பார்க்கிறதும் கேட்கிறதுமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கவனிக்கிறோம், பருவநிலை மாற்றங்கள் ஆக நடக்கும் காலம். நாம் வாழ்கிற இந்த காலம் வேதத்தின்படி பருவநிலை மாற்றத்தின் உச்சத்தின் ஆரம்ப காலமாக இது இருக்கும். வேதம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கபடி இது உச்சத்தின் ஆரம்ப காலமாக இருக்கும். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று நம்ம நிதானிக்க போகிறோம். பஞ்சம், அதாவது கொரோனா காலகட்டத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கும். பல மக்கள் வேலை இல்லாமல், சாப்பிட வழி இல்லாமல் பாதிக்கப்பட்டார்கள். 2வதாக பார்க்கிற போது ஆப்பிரிக்க கண்டத்தில் உணவு இல்லாமல் யானைகளை அடித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டது என்பதை கவனிக்கிறோம்.
அடுத்தது இஸ்ரவேலுக்கும் காசாவுக்குமான யுத்தத்தில் காசா மக்கள் உணவு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கதை இப்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 4வதாக இலங்கையில் புரட்சி ஏற்பட்டு மக்கள் உணவுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டதை, உணவு இல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டதை நாம் கவனிச்சிருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் 5வதாக உக்ரைன் ரஷ்யா போரால் முழு உலகமும் பாதிக்கப்பட்ட நிலையில் விலைவாசி ஏற்றத்தினால் ஏழைகள் அநேகர் விரும்பியதை சாப்பிட முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 6வதாக பார்க்கிற போது பணக்கார நாடு என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் விலைவாசி ஏற்றத்தால் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் சாப்பிடுவதற்கு கூட வறுமையில் இருக்கிறார்கள் என்பதை, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம நியூஸ் சேனல்கள் மூலமாய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். 7வதாக பார்க்கிற போது பாகிஸ்தானில் இன்றளவும் உணவு பற்றாக்குறை இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இவைகளெல்லாம் நம் கண்களால் பார்க்கிறோம், நம் காதுகளால் கேட்கிற ஒரு காலம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுதான் இந்த காலத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன பஞ்ச காலம். அதுக்கு அடுத்தபடியாக கொள்ளை நோய் என்று இயேசு சொல்கிறார். இதுவும் முழு உலகத்தையும் பாதித்த கொரோனா. இந்த கொள்ளை நோய் என்பது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க அந்த பயோவாரை பற்றி இயேசு சொல்லியிருக்கிறாரு. இது கொரோனா. இது முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் லாக்டவுன் போட வைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நம்ம நேரில் பார்த்துருக்கிறோம், டிவியில் பார்த்துருக்கிறோம், அதுக்கப்புறமா நம்ம ரேடியோவில் கேட்டிருக்கிறோம், இன்டர்நெட் மூலயமா பார்த்துருக்கிறோம். இது எல்லாமே பார்க்குறதும் கேட்குறதுமா இருந்ததை நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 5வதாக பார்க்கிற போது 4வதாக பார்க்கிற போது பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதையும் நம்ம செல்ஃபோனில் பார்த்துருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்குறோம், அதுக்கு அடுத்தபடியாக கம்ப்யூட்டரில் பார்க்குறோம், ரேடியோவில் கேட்டிருக்கிறோம். பல இடங்களில் இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே இதுவரையிலும் இப்படி நடந்தது இல்லை என்று சொல்லுகிறத நம்ம கவனித்திருக்கிறோம். அடுத்ததாக சில வருடங்களுக்கு முன்பு துருக்கி சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 60,000 பேருக்கும் மேலாக இறந்தார்கள் என்பதை நாம் கவனிச்சிருக்கிறோம். பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 3,000 பேருக்கு மேலாக இறந்து போயிருக்கிறத பார்க்கிறோம். சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இவைகளை எல்லாம் முழு உலகமும் டிவியிலும், செல்போனிலும், ரேடியோவிலும், கம்ப்யூட்டரிலும் கேட்டனர், பார்த்தனர் என்பதை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தமது வருகையை முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ளும்படி தான் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார். நடக்கிற அழிவின் காரியங்களை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் டிவியிலும், கம்ப்யூட்டரிலும், ரேடியோவிலும், செல்போன் வழியாக கேட்கணும், பார்க்கணும். பின்பு தான் தமது வருகைக்கு முன் என்ன நடக்கும் என்பதை மக்கள் இதன் வழியாக அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு மனம் திருமணம் என்று இயேசு விரும்புகிறார். அதுதான் கடைசி காலமாக இருக்கும். இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியமும் முழு உலகத்தையும் பாதிக்கத்தக்கதாக இருக்கும். இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நாம் வாழும் இக்காலத்தில் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு மிக முக்கியமானது. அதுக்கடுத்தபடியாக ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் என்று சொல்லுகிறார். அதாவது மக்கள் போராட்டம். இன்று உலகம் முழுவதிலும் பல நாடுகளில் மக்கள் போராட்டம் நடக்கிறது என்பதை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். ஒன்று காசா மக்கள், இந்த இஸ்ரேலில் நடக்கிறதான அந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான நடக்கிற அந்த யுத்தத்தில் காசா மக்களுக்காக ஒரு கூட்டம் போராடுகிறது. 2வது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் போராடுகிறது. 3வது பல நாடுகளில் அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டம் நடக்கிற சம்பவங்களை பார்க்குறோம். இதெல்லாம் வரலாறில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்ததாக பார்க்கல. ஆனால் இன்றைக்கு நம்ம எங்கேயோ நடக்கிற போராட்டங்களை இன்றைக்கு டிவியில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள். பஞ்சங்களோ, கொள்ளை நோய்களோ, இது எல்லாம் நம்ம கண்களால் பார்த்துட்ருக்குறோம், காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட காலத்தில் தான் தன்னுடைய இரகசிய வருகை வரும் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் காசா மக்களுக்காக ஒரு கூட்டம் போராடுகிறது, ஒரு பக்கம் இஸ்ரவேலுக்காக ஒரு கூட்டம் போராடுகிறார்கள். 3வது பல நாடுகளில் அரசாங்கங்களுக்கு எதிராக பல போராட்டங்கள்
நடந்து கொண்டிருக்கிறது என்பதை, இது கலவரமாக வெடித்து கொண்டிருக்கிறது, பல வன்முறைகள் நடக்கிறது, மக்கள் பல இடங்களில் புரட்சி நடக்கிறத நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ இங்கிலாந்து நாட்டில் நடந்தது, பிரான்ஸில் நடந்தது, கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக நம்ம இங்கிலாந்து தேசத்தில் நடந்தது, இப்படி இன்னும் பல நாடுகள், அமெரிக்காவில் இப்போ நடந்தது. பல லட்சம் பேர் இணைஞ்சு ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணதை நம்ம கவனிச்சிருக்கோம். இஸ்ரேல் தேசத்திலேயே பல மக்கள் ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணினதை நம்ம பார்க்குறோம். இப்படி பல இடங்களில் போராட்டங்கள் நடக்கிறது. நம்ம கண்களால் டிவி மூலமாய் பார்க்குறோம், காதுகளினால் கேட்குறோம். அதுதான் இந்த காலம். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து சொல்லின காரியம் என்னவென்று சொன்னால், யுத்தங்களின் செய்தியை பற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்போம், பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். டிவி மூலம், டெலிவிஷன் மூலம், கம்ப்யூட்டர் மூலம், செல்போன் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இது உக்ரைன் ரஷ்யா போர் செய்தி நம்ம கேட்டோம், பார்த்தோம். ரெண்டாவதாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்குமான போர் செய்தியை கேட்டோம், பார்த்தோம். ஆனால் மூன்றாவதாக சொல்லுகிறார், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். இந்த 2 போருனால 2 விதமான டீம் பிரிகிறது. ஏதாவது ஒரு உலக போருக்கான ஒரு காரியம் இதில் நடக்க போகிறது. எப்படி என்று சொன்னால், உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு உலக போருக்கு வழிவகுக்கிறதா இருக்கிறது. இஸ்ரேல் போர் எதை நோக்கி போகிறது என்று சொன்னால், ரஷ்யாவை இஸ்ரேல் பக்கமாக, இஸ்ரேலை நொறுக்குவதற்காக எருசலேம் பக்கமாய் திரும்பும்படி, அதாவது காசா மக்களுக்காக ரஷ்யா திரும்புகிறதாக இருக்கும். ஆனால் உக்ரைனுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யார் என்று சொன்னால், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்காவை பார்க்கலும் ஐரோப்பா தான். அப்போது ஐரோப்பா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கும், ரஷ்யா காசாவுக்கு ஆதரவாக களமிறங்கும். நல்ல கவனிங்க, அமெரிக்கா இந்த யுத்தத்தில், வரக்கூடிய யுத்தத்தில் வீழ்ச்சி அடையும். நல்லா கவனிச்சிங்க. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்குது, இஸ்ரேல் காசா போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. இப்பொழுது தான் 2 விதமான கூட்டங்களும் எழும்பி கொண்டிருக்குது. இதில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறத நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவுக்கு ஆதரவான பல நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தது இந்த ஐரோப்பா முழு ஸ்டெப் எடுத்து யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு துவங்குவதற்கு அவங்க வருகிற போது, அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளும் பெருக ஆரம்பிக்கும். இந்த போர் முடிவு ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வரும். அப்போது தான் இந்த யுத்தத்துக்கு முடிவாக அது மாறும். மத்தேயு எழுத மறந்ததை லூக்கா தனது சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறாரு. லூக்கா எழுதின புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது எருசலேம் சேனைகளால் சூழப்படும். அதாவது ரஷ்ய தலைமையில் வரும் நாடுகள் எருசலேமை நோக்கி படையெடுக்கும், எருசலேமை கைப்பற்றும். அப்போ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த காலம் எவ்வளோ வருடம் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தின்படி 3.5 வருடம் ஆகும். அப்போ இந்த யுத்தம் முடிவில் யார் வெளிப்படுவார் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். ஆகையால் அவன் வெளிப்படுவதற்கு முன்பதாக இரகசிய வருகை நடக்கும். இதை நாம் மிக மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இரகசிய வருகை இதன் மத்தியில் தான் நடக்க போகுது என்பதை நாம் புரிஞ்சுக்கொள்ளும். இதில் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். இந்த யுத்தத்தின் மூலம் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான் என்று சொன்னால், நம்மை மீட்க, பரிசுத்தவான்களை மீட்க, சபையாகிய மனவாட்டியை மீட்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆமேன். நிச்சயமாக அவர் வரப்போகிற ஒரு காலமாய் இருக்கிறது. இப்போது நடக்கிற அந்த யுத்தங்கள் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால், மாகோகு யுத்தம். வேதத்தின்படி, உலகத்தின்படி 3ஆம் உலக யுத்தமாக இது முடியும். இதன் மத்தியில் நம்மை மீட்க இயேசு வருவார். ஆகவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது அவருடைய இரகசிய வருகைக்கான அடையாளம். அடுத்தது 2வதை குறித்து நாம் பார்ப்போம். இப்போது வெளியரங்கமான வருகைக்கான அடையாளத்தை பற்றி நாம் பார்க்கலாம். கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இப்போது இருக்கிறார்கள். இரகசிய வருகையில் ஒரு கூட்டம் எடுக்கப்பட்டுட்டார்கள். இப்போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் இருப்பார்கள். அந்தி கிறிஸ்து முழு உலகத்தை ஆளுகிறவனாக இருப்பான். இதை மனதில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டதால் உபத்திரவ காலம் ஆரம்பமாகிவிடும்.
அதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரவேலர் அந்தி கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 4 காரியங்களும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். முன்பு நடந்த அந்த யுத்தம் அது மத ரீதியான போராக இருக்கும். சரி, இப்போ அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டாச்சு, உபத்திரவ காலம் துவங்குகிறது. அப்போ வேத வசனத்தின்படி 9ஆம் வசனம் சொல்லுகிறபடி, மத்திய 24 9ஆம் வசனம் சொல்லுகிறபடி கைவிடப்பட்டவர்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அப்படியானால் உபத்திரவ காலம் ஆரம்பமாகும் என்பதை இதிலிருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது. அடுத்ததாக கொலை செய்யப்படுவார்கள், கைவிடப்பட்ட அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள், சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஏன் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால், அந்தி கிறிஸ்துவை இவர்கள் அடையாளம் கண்டதினாலும் அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் அவனுடைய கொள்கைகளுக்கும் உலக மக்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் கைவிடப்பட்ட இவர்கள் அவைகள் எல்லாவற்றுக்கும் எதிராக இருப்பதினாலும் மிகவும் துன்பப்படுத்தப்படுவார்கள். சில பேர் இரத்த சாட்சிகளாகவும் மரிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கடுத்தபடியாக சொல்லப்போனால் இது இரத்த சாட்சிகளின் காலம் என்றும் சொல்லலாம். ஏனெனில் 3.5 வருடம் பரிசுத்தவான்கள் அந்தி கிறிஸ்துவின் கையில் வேதனைப்படுவதையும் சித்திரவதைப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் குறித்து தானியேல் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22, 25 தானியேல் எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33 வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்க முடியும். உபத்திரவ காலம் மொத்தம் 7 வருடம். அந்த உபத்திரவ காலத்தை 2ஆக பரிசுத்தவான்கள் பிரிக்கின்றனர். ஒன்று உபத்திரவ காலம், அது 3.5 வருடம். அடுத்தது மகா உபத்திரவ காலம், அது 3.5 வருடம். மொத்தத்தையும் சேர்க்கிற போது 7 வருடம் ஆகும். அப்போ இயேசு சொன்னது முதல் 3.5 வருட உபத்திரவ காலத்தை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் இதை இரத்த சாட்சிகளின் காலம் என்றும் சொல்லுகிறோம். ஏன் காட்டி அடுத்ததாக 2ஆவதாக அதில் பார்க்கும், ஏன் காட்டி கொடுத்து பகைக்கிறார்கள். சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் நெருக்கடி, சிறையிருப்பு, கொலை செய்யப்படுதல் போன்றவைகளை கண்டு உயிருக்கு பயந்து அவன் அரசாங்கத்துக்கு செவி கொடுப்பார்கள். அது மட்டுமில்லாமல் உன்னோடு இருந்தவர்களை, அதாவது அப்படி பயந்து கொண்டு இருக்கிறவர்களை, உன்னோடு கூட இருக்கிறவர்களை நீ காட்டி கொடுத்தாதான் உன்னை உயிரோடு விடுவேன் என்று சில காவலர்கள் சொல்லும்போது தங்கள் உயிருக்கு பயந்து, சில மக்களுக்கும் அவர்கள் பயந்து மற்றவர்களை காட்டி கொடுப்பார்கள். ஆயினும் பல பேர் அவன் அரசாங்கத்திற்கு பயப்படாமல் எதிர்த்து நிற்பார்கள். அதுக்கடுத்தது 3ஆவதாக அநேக கள்ளத்திற்கதரிசிகள் மக்களை வஞ்சிப்பார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் மக்களை வஞ்சிப்பார்கள். பல போதகர்கள் உலகத்தில் வாழ ஆசைப்பட்டும் உயிருக்கு பயந்தும் சபை நடத்தவும் தாங்கள் வாழவும் தங்கள் குடும்பம் வாழ்வதற்காகவும் அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கத்தினால் வரும் சலுகைகள், ஆதரவுகள், வருமானங்கள் போன்றவற்றுக்காக இவர்தான் நம்மை காப்பாற்ற வந்த மேசியா என்று சொல்லுவார்கள். யூதர்களே, இஸ்ரவேலர்களே நம்புகிறாங்க, நம்ம நம்புறதுக்கு என்ன என்று சொல்லி இவர்களை சில வசனங்கள் மூலமாகவும் பேசி மக்களை வஞ்சிக்கிறவர்களாக இருப்பார்கள். இது உபத்திரவ காலத்தின் ஆரம்ப பகுதியில் நடக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அன்பு தணிந்து போகும் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் வெளியரங்கமான வருகைக்கான அடையாளத்தில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கலாம். 3ஆம் உலக யுத்தம், அதாவது வேதத்தின்படி மாகோக யுத்தம் நடந்த பின் உலக பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் வேலைவாய்ப்பு அநேகருக்கு இருக்காது. இதனால் சாப்பிடுவதற்கு போதுமான உணவு மக்களுக்கு கிடைக்காது. போதுமான வசதிகளும் இல்லாததினால் கொலை, திருட்டு போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடக்கும். இதன் மத்தியில் கிறிஸ்தவர்களின் பொறுமையும் விசுவாசமும் விளங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். 2ஆவதாக சாத்தானே உலகத்தை ஆளுகின்றதினால், அவன் ஆதிக்கம் இருப்பதினால் அவனுடைய செயலே, அவனுடைய குணாதிசமே மக்களுக்குள்ளும் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தபடியாக 5ஆவதாக முடியும் பரியந்தம் ஏன் நிலை நிற்கணும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதன் காரணங்களை பார்க்கிற போது, இயேசுவின் வருகையில் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், இயேசுவின் வருகையில் மீட்கப்பட வேண்டுமானால் அவர் சொல்லின வசனத்தில் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். பயப்படாமல், அந்தி கிறிஸ்துக்கும் அவனுடைய ஆட்சியின் காரியங்களுக்கும் எதற்கும் பயப்படாமல் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ள சாட்சிகளாக, பொறுமையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நம்முடைய பரிசுத்தத்தை, தேவன் மேல் உள்ள அன்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும்.
அதுக்கு அடுத்ததாக கைவிடப்பட்டவர்கள் முடிவுபறிந்த நிலை நிற்கக்கூடாதபடிக்கு என்ன சம்பவிக்கும்? என்ன சொல்கிறாரு? முடிவுபறிந்த நிலை நிற்கணும்னு சொல்கிறார். அப்போ நிலை நிற்கக்கூடாதபடிக்கு என்ன சம்பவிக்கும் என்று நாம் பார்க்கிற போது, முதலாவதாக அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கத்தினால் வரும் உபத்திரவம், அதாவது சிறையிருப்பு, கொலை செய்யப்படுதல், இது எல்லாம் பயப்படுறது அவங்கள நிலை நிற்கக்கூடாதபடிக்கு செய்யும். பல கிறிஸ்தவர்களை நிலை நிற்கக்கூடாதபடிக்கு செய்யும். அடுத்தது சுற்றியுள்ள மக்களால் வரக்கூடிய உபத்திரவம், அதாவது ஒவ்வொருவனும் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள், அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள், நம்ம முழுவதும் பகைக்கிறவர்களாக இருப்பார்கள். இது நிமித்தமும் மக்கள் இடறி விழுவார்கள். மூன்றாவது காரணம், போதுமான உணவு கிடைக்காது, சரியான தூக்கம் இருக்காது, உடைகள் இருக்காது, ஒவ்வொரு நிமிடமும் பயம் நிறைந்த வாழ்க்கையாக அந்த காலம் இருக்கும். சரியான மருத்துவம் இருக்காது. பலவீனப்பட்டால் நம்ம போய் டாக்டரை போய் பார்க்க முடியும். ஏன்னா அவனுடைய எல்லாருமே அந்தி கிறிஸ்து அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறபடினால எதுவுமே நமக்கு கிடைக்காத ஒரு காலமாக அது இருக்கும். அடுத்து நான்காவதாக இயற்கை பேரழிவுகள் மற்றும் கொள்ளை நோய்கள் பெருகுவதால் கைவிடப்பட்டவருடைய இருதயம் சோர்ந்து போகும். சில பேர் இதனாலேயே மாறிவிடுவார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், முடிவு வரைந்தும் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது ஆறாவதாக பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொன்னதாக இயேசு என்ன சொன்னார் என்பதை பற்றி பார்ப்போம். தானியேல் 11:31 அது சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இஸ்ரவேலரோடு 7 வருட சமாதான உடன்படிக்கையில் இருக்கிற அந்தி கிறிஸ்து அவன் ஆட்சி காலத்தில் 3.5 வருடம் அரசாட்சி வரக்கூடிய அந்த காலத்துக்கு முன்பதாகவே விசுவாச துரோகம் செய்ய ஆரம்பிப்பான். அதாவது உடன்படிக்கையை மீறி நடக்க ஆரம்பிப்பான். இஸ்ரவேலர் அவனோடு உடன்படிக்கை செய்து வந்த நாட்கள் முதல் அவர்கள் அவனை மேசியாவாக நம்பினார்கள். அதன் பின்பு 3.5 வருடம் கிட்டத்தட்ட வருவதற்குள் அவன் தேவ ஆலயத்தை செலுத்தப்படும் காணிக்கை பலிகளை நிறுத்திவிட்டு தன்னை கடவுளாக அறிவிப்பான். அடுத்ததாக தனது ரூபத்தில் வடிவமைக்கப்பட்ட AI தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட மனித ரூபவை தேவ ஆலயத்தில் நிறுத்தி அதை தன் ஸ்தானத்தில் கடவுளாக வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்லாமல் 2 விதமான பயோஷிப், அதுவும் வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்டிருக்குது. அதை தன்னை பின்பற்றுகிறவர்கள் கட்டாயம் பொருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவான். அதுக்கடுத்தபடியாக இப்போது தான் இஸ்ரவேலர்கள் இவன் நம்மை காப்பாற்ற வந்த மேசியா இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். இதுவரையிலும் அவனை நம்பினவர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது தான் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போவான்னு இயேசு சொல்கிறாரு. 2வது, மாடி குடியிருப்பில் இருக்கிறவன் வீட்டில் எதையாவது எடுத்துகிட்டு ஓடலாம் நினைக்காத, உயிர் பழிச்சா போதும் என்று ஓடிவிடு என்று இயேசு சொல்லுகிறாரு. வயலில் இருக்கிறவன் போட்டிருக்க உடையோடு கூட ஓடிவிடு என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அந்த பயோசிப்பை கட்டாயப்படுத்துவார். முதலாவது அங்கே மிகவும் கட்டாயப்படுத்தி இதை செய்ய வைப்பார்கள். இவர்கள் செய்தால் இவர்கள் பரலோகம் போக முடியும். ஆகவே தங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளும்படிக்கு அந்த திசையை விட்டு ஓடிப்போங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 8வதாக பார்க்கிற போது கள்ள போதகர்கள், அதாவது கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், அற்புத அடையாளங்களை பற்றி இயேசு என்ன சொன்னார் என்பதை கவனிப்போம். மத்தேயு 24:24 அவர் சொல்லியிருக்கிறார், அந்தி கிறிஸ்து தன்னை கடவுளாக அறிவித்த பின் பல மக்கள் இடரடைவார்கள். அப்போதுதான் அவன் தன்னை கடவுள் என்பதை காண்பிப்பதற்காக தன்னோடு கூட அசிஸ்டண்ட் போல இருக்கக்கூடிய அந்த கள்ளத்திற்கதர்சி ஒருவன் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வைப்பான். அநேகர் பிரமிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். இது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து ஆதரவாக செயல்படும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்குள் காணப்படும் அந்த அசுத்த ஆவிகளாலும் AI தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் பொய்யான அற்புதங்களை நிறையவே செய்வார்கள். 2 Thessalonians 2:9 கூட சொல்லப்பட்டிருக்குது. பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை இவங்க செய்வார்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்லாமல் இதை பார்க்குற மக்கள் பிரமிப்படைவாங்க. இது எப்படி முடியும்? அப்போ நிச்சயமாகவே இவங்க உண்மையாலுமே இவர் கடவுள் தான் என்று சொல்லி நம்மை காப்பாற்ற வந்தவர் தான், இவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லி அநேக மக்கள் பிரமித்து இவனை வணங்க ஆரம்பிப்பார்கள். சில பேர் அந்தி கிறிஸ்துவை போல் வேடமிட்டு தங்களை கடவுளாக காண்பிப்பார்கள், அற்புதங்களை செய்வார்கள். இதை பார்த்த மக்கள் இயேசு இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என்று இயேசும் சொல்லியிருக்கிறார். இது உலகில்
அதிக மக்கள் அந்த கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அது மாறிவிடும். அதுக்கு அடுத்ததாக 9வது உபத்திரவம் முடிந்தவுடனே என்று இயேசு சொன்னதை கவனிப்போம். இயேசு இரகசிய வருகை நடந்து முடிந்து ரகசிய வருகை நடந்து முடிந்து அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்திலிருந்து முதல் 3.5 வருட உபத்திரவ காலமே இயேசு சொன்ன உபத்திரவம் முடிந்தவுடனே வார்த்தைக்கான அர்த்தம். அதாவது இரகசிய வருகை நடந்து முடிந்து அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்திலிருந்து முதல் 3.5 வருட உபத்திரவ காலமே இயேசு சொன்ன உபத்திரவம் முடிந்தவுடனே என்று சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம். அதுக்கடுத்ததாக இரகசிய வருகைக்கு முன்பு பார்த்தது பருவநிலை மாற்றத்தின் உச்சத்தின் ஆரம்பத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போதும் இந்த உபத்திரவம் முடியக்கூடிய காலகட்டத்தில் பருவநிலை மாற்றத்தின் உச்சத்தின் முடிவுக்கு கொண்டு வரும் காலமாக இது இருக்கும். இக்காலத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம், அதனால் மிகப்பெரிய சுனாமி வரும். அக்காலத்தில் தான் சென்னை முழுகும் என்று சொல்லுகிறார்களே, அதெல்லாம் அக்காலத்தில் நடக்கும். இதனால் பல தீவுகளும் முழுகும் என்று வெளிப்படுத்தல் 6 நம்ம வாசிக்கலாம். சூரியனும் நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த கிளைமேட் சேஞ்சின் உச்சத்தின் முடிவு நான் சொன்னேன். சூரியனும் சந்திரனும் கருப்பாக மாறும். ஆனால் காரணம் உலகம் வெப்பமயமாயிட்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு இவைகள் எல்லாம் முன்பதாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வெளியரங்கமான வருகைக்கு அடையாளம் இது மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் 1000 கணக்காக விழும். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் பருவநிலை மாற்றம் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, வானத்தில் நடக்கும் பல மாற்றங்களை நம் கண்களால் நேரடியாக அக்காலத்தில் பார்க்க முடியும். இப்போது இயேசு பிதாவின் மகிமையோடு, அதாவது இயேசு கிறிஸ்து மேகத்துக்கு மேலே வரப்போகிறார் என்பதற்கு மிக முக்கியமான கடைசி அடையாளம் கைவிடப்பட்டவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், மேகத்து மீது இயேசு வருவதற்கு முன்பதாக சூரியன் சந்திரன் அதாவது நட்சத்திரம் சூரியனும் சந்திரனும் இருளாக கருப்பாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தபடியாக எப்போது நட்சத்திரங்கள்லாம் வானத்திலிருந்து கீழே விழுகிறதோ நாம் புரிஞ்சு கொள்ளணும், மீட்க இயேசு வரப்போகிறார். நம் கைகளை உயர்த்தி ஆயத்தமாகிவிட வேண்டும். சரி, நம்ம கவனிக்கலாம். இப்போது இயேசு பிதாவின் மகிமையோடு வானத்தின் மேகம் மீது வருவார். இக்காலம் மிகவும் சத்தமாக துணிக்கும். உலகில் உள்ள அனைவரும் அந்த சத்தத்தை கேட்பார்கள். இயேசு மேகம் மீது வருவதை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் பார்ப்பார்கள். தங்க சொந்த கண்களால் பார்த்து புலம்புவார்கள். ஆமேன். அப்படியே நிச்சயம் நடக்கும். இயேசு தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார்கள். இதில் தான் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் 52ஆம் வசனத்திலும் 1 தெசலோனிக்கர் எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மேகம் மீது வந்ததை பார்த்த இஸ்ரவேலர்கள் இப்போது மேகம் மீது வந்தவர் தான் மெய்யான மேசியா என்பதை புரிந்து கொள்வார்கள். பிறகு அந்தி கிறிஸ்துவை தங்கள் தேசத்தில் இராதபடி அனுப்பிவிடுவார்கள். நன்றாக புரிஞ்சுங்க. இதுதான் 2வதாக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமான வருவதற்கான அடையாளங்கள். சரி, இப்போ 3வதாக உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை பற்றி சொல்கிறார் இயேசு. 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். பெருசாக சுருக்கமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் முழுவதும் சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு உண்டாகும். அதாவது இதுதான் 3.5 வருடம் இரகசிய வருகை ஏற்பட்டு அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு வந்த 3.5 வருடம் இரத்த சாட்சிகளாக கிறிஸ்தவர்கள் மறிக்கப்பட்ட பின்பு நடக்கிற சம்பவம். 2வது, இயேசு மேகம் மீது வந்த பின் உலகத்துக்கு முடிவு உண்டாயிடுச்சு. ஏனால் அதுக்கப்புறம் தேவனுடைய கோபாக்கினின் காலமாக மாறிவிடும். மகா உபத்திரவ காலம் வந்துவிடும். 3.5 வருடம் மிக கொடூரமான அழிவு உலகத்தில் நடக்கும். அதுதான் உலகத்தின் முடிவாக இருக்க போகுது என்பது இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவை பற்றி மகா உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் என்று இயேசு சொல்லலை. ஆனால் உபத்திரவ காலம் முதலாவது 3.5 வருடம் என்ன நடக்கும் என்பதை இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த மகா உபத்திரவ காலம் 3.5 வருடத்திற்கு பின்னர் 1000 வருட அரசாட்சி துவங்கும். ஆகவே தான் உலகத்தின் முடிவுக்கு 2 அடையாளத்தை சொல்லிக்கா. 1, அதாவது சுவிசேஷம் உலகம் முழுவதும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். 2வது, இயேசு மேகத்து மீது வந்தாச்சு அப்படின்னா உலகத்துக்கு முடிவு உண்டாகும். இந்த 2 பாயிண்ட்டு தான்.
ஆகவே இந்த 3 சம்பவத்தையும் இந்த நாளில் நம்ம பார்த்துருக்குறோம். மத்திய 24ஆம் அதிகாரம் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்திருக்கும், ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதை நான் புரிஞ்சிருக்கிறோம். இப்போது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை நடக்கிறதுக்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம், நம்மை நாமே சிந்தித்து ஆண்டவருக்கு பிரியமானவளாய் வாழ்வோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறோம் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்கள் பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமானுங்க, நீங்கள் நீதிமான்கள் இன்னும் நீதி செய்ங்க. உலகம் நம்மை பகைக்கலாம், தேவன் நம்மை நேசிக்கிறார். அப்படி வருகை மிக சமயமாக இருக்குது. ஆயத்தமாகவும் அநேகர் ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.